அட என்னங்க அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்திருக்கு. கிளம்பு கம்புல அடிச்சானா இரும்பு கம்பில அடிச்சானா? ஏண்டா பொன்ராசி திருவிழா கூட்டத்துல ஒத்த கையிலேயே செலவு சுத்துறானாமே. அட ஆமாங்க, நான் கூட பார்த்தனே. நீ எப்ப திருவிழாக்கு வந்த? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு கையிலேயே இந்த வாங்க வாங்கிருக்காப்லையே, இன்னி 2 கையில வாங்கி இருந்தாப்ல ஆள தேறி இருக்க மாட்டேங்க. பாத்துடா பொண்ணு மேல அடிச்சா வலிக்காதா? சேதுபதி, பட்டங்கிறது படிச்சு வாங்கணும், பதவிங்கிறது ஜெயிச்சு வாங்கணும். இத்தனை வருஷமா நீ போட்டிலேயே கலந்துக்காம மேல் சபை எம்பி மாதிரி அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சு போயிட்டே இருந்த. இப்ப போட்டிக்கு பொன்ராசு ஒருத்தன் வந்தா போட்டு தள்ளிட்டான். இது பாரு, உடம்பு மட்டும் வாட்ட சாட்டமா இருந்து பிரயோஜனம் இல்லையா, நெளிவு சுழிவு தெரியணும். ராசப்பா, நான் சிலம்பு சண்டையில தோத்ததுக்காக வருத்தப்படல. என்ன அவன் டென்னு கட்டிட்டானு வருத்தப்படுறாக்கும்? உன் பொண்ணு பூங்கோத திருவிழாவில் அவங்க கூட ஆட்டம் போட்டது மட்டும் இல்லாம அவன் என்ன அடிக்கும் போதெல்லாம் கைத்தட்டி சிரிச்சிருக்கான். இதோ பார், என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு பூங்கோத எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவன். இது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை அடக்கி வை, இல்ல அடங்கி கிடக்க நான் நல்லவனா மாறி ஊருக்கு உண்மையை சொல்ல வேண்டி வரும். அப்புறம் கடைசி காலம் ஜெயில் கம்பிக்குள்ளதான். என்ன சேதுபதி இப்படி பயமுறுத்துற? நடந்ததெல்லாம் மறந்துட முடியுமா? இது மாதிரி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என் பொண்ணு பூங்கோத உனக்கு தான். அப்படி வா, இப்பவா சிரிச்சு தொலைய. சொல்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன். இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்டா ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். மாமா, என்னங்க இந்த மாச சம்பளம்? பள்ளி, உனக்கு நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு. பாக்கெட்ல வை. என்ன மாமா எப்போ திண்ணையிலேயே வாசிக்கிறீங்க? இன்னைக்கு திண்ணையில, நாளைக்கு சென்னையில அரகேட்டர் ஆக போகுது. சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன். இந்த உலகமே வியக்க போகுது. உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. நானும் தினசரி பாக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே? புரிஞ்சுக்கிறதுனால கேக்குறேன். அதை கொடுங்க. எதுக்கு? குடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையே. இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. இது சேதுபதி ஐயாவுக்கு போக வேண்டியது. போயா வேலையை பார்த்து. என்னடா இது? அவருக்கு சேர வேண்டிய கூலி முட்டை நீங்க என்ன ஏத்துறீங்க? கேட்டா அவ்வளவு பெரிய மனுஷன் தள்ளி விடுறிய. தைரியம் இருந்தா என்ன தள்ளி போடுறான்? போடா. ஐயோ அம்மா, சீக்கிரம் ஏத்துங்க. நீ எல்லாம் வீரனாடா, பேசிக்கிட்டு தள்ளி விடுற. போறியா இல்ல? நீ என்ன என்ன கைய கால பிச்சுடுவேன். என்ன என்னது? போடா. விடுறா விடுறா. இரியா சொல்றேன். ஏப்பா ஏன் போறியா? பொண்டாட்டி இல்ல குத்துனே அவனானி. ஏப்பா ஏன் பொண்டாட்டி இல்ல? ஐயோ விடுடா விடுடா. என்ன தகராறு? என்ன அவருக்கு சேர வேண்டிய கூலி முட்டையை இவங்க எடுத்துட்டு தகராறு பண்றாங்க. கேட்டா அடிக்க வராங்க. டேய், ஏன் நெஞ்சில கை வச்சுல? தைரியம் இருந்தா இந்த நெஞ்சில வைடா. அவங்க கூலி முட்டை ஏத்தனா நான் வண்டி எடுக்க மாட்டேன். சக்கரா அட்வான்ஸ் எடுத்து போடு. அட்வான்ஸ். இன்னைக்கு என்னன்னா சரி லோட் ஏத்துடா. ஒவ்வொரு பிள்ளையும் பெத்தவங்களுக்கு எப்படி பெருமை சேர்க்கணும்னு இன்னைக்கு நான் நடத்த போறேன். யோ வாத்தியாரே, பாடம் நடத்துறது அப்புறம் இருக்கட்டும், பெரியவர் உடனே வர சொன்னாரு. 3 வேளையை திங்கிறீங்க, மூக்கு முட்டை சாராயம் குடிக்கிறீங்க, வாயை கிழிச்சு நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? ஏய், எங்க கிட்ட வேலை செய்யறவன் அடிச்சுட்டு தான் வரணும். அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. இல்லைங்க, அது என்னடா சொல்லுங்க. வணக்கம் பெரியவரே. பரவாயில்லையே, வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சு வந்துட்டீங்க. வரலன்னா தான் அடி விடுங்களா? டேய், வாத்தியார்கிட்ட லிமிட்டா வச்சுக்கணும்டா. உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற மரியாதையும் பயமும் கொஞ்சம் கூட உங்க பையனுக்கு இல்லையே. யோ, என்னைய வளர்க்குற மாதிரி முழிக்கிற. உன் பையன் பொன்ராசு இருக்கானே, இந்த ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குறதுக்காக முத்து சேதுபதி ஆளுகளை பிடிச்சி அடிச்சிருக்கான். பாத்தியாரே, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு வைய, உன் பையனுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல? அதே மாதிரிதான் முத்து சேதுபதி ஆளுகளை அடிச்சா எனக்கு கோவம் வரும், சுட்டு பொசிக்கிடுவேன். துப்பாக்கி லைசன்ஸ் என்ன ரெனுவல் பண்ணலாம்? சும்மாரா நாய. அவன் மனசுல நல்லதுன்னு பட்டிருக்கோம். யோ, நல்லது செய்யறதுக்கு நல்ல பேர் வாங்குறது இந்த ஊர்ல நான் ஒருத்தர் இருக்கேன்ல, பத்தாதா? இவன் வேற வேணுமா? இத பார், பொன்னுராசுன்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கானுங்கிறதுக்கு அடையாளமே ரேஷன் கார்டுல மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அந்த அளவுக்கு அடைக்க வை, இல்ல உன்னை அடக்கம் பண்ண வேண்டியதாயிரும். புரியல? சங்கு போ.
போயா போய் மணி அடி பசங்க சத்துணவாக சாப்பிட்டோம். சத்துணவு வரிசையை தான் வித்துப்பிட்டேன்ல எப்போ போன வாரம். போற போக்கு பார்த்தா என்ன விட பெரிய ஆளா இருப்போல் இருக்குது. கூட எனக்கு புடுற ஏத்த மாதிரி நிக்கிறவங்க கூட ஜெயிச்சிடலாம். கூட இருக்கிறவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். யூ மீன் நானுங்களா? உன்னை தாண்ட நாய். தேங்க்யூ. இப்படி வாய்க்கு வக்கனையை ஆக்கி கொட்டுறதுனாலதான் உன் பிள்ளை ஊரெல்லாம் திட்டுறான். ஊர்ல தலை காட்ட முடியல. வெளியில வெயில் அதிகமா வரும்போதே பிள்ளைய கரைச்சு கொட்டுற. வாய் மூடு. எல்லாம் நீ குடுக்குற செல்லம் தான். ஊர்ல உலகத்துல பண்ணாத தப்ப என் பிள்ளை என்ன பண்ணிவிட்டான்னு சாப்பிட வராம திட்டுற. பின்ன என்னடி பண்ணையார் வீட்டு ஆட்களோட சரிக்கு சமமா எதிர்த்து நின்னு தகராறு பண்ணிருக்கான். அவங்க கிட்ட ஆள் இருக்கு, 4 காசு இருக்கு. நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து பொல்லாம்? நான் பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறதா, ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதா? இப்ப என்ன உங்களுக்கு? ஊருக்குள்ள எந்த வம்புக்கு நான் போக கூடாது அவ்வளவுதானே? இனி எவன் எக்கரட்ட எனக்கு என்ன? எந்த வம்புக்கு நான் போக மாட்டேன். போதுமா? வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா. எங்க என்னது? உன்ன மாதிரி ஞான சூனியங்களுக்கெல்லாம் இது புரியாதுடா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி அத கொடுங்க. இது எல்லாமே எப்படி வாசிக்கிறது? அண்ணா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன? இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னென்ன செஞ்சாரு? அது வந்துடா. நான் சொல்றேன். ஆனா மடையா, இது கூட தெரியாதா? ஜனகர் வில்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க. நான் சொன்னா சரியானுங்க? எப்படி உடைஞ்சு? என்னங்க உடஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான், பிடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க? குடிக்க வேண்டியது அவனே இல்லடா, உன்னை. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்டேன்? ஏற்கனவே அவன் பானை உடைச்சான், அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏடா ராம வில்ல உடைச்சான், அவன் லட்சுமண வில்ல உடைச்சான். எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளார இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடாது. இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்கோம். போட. ஐயோ, என் செயின் விழுந்துச்சு. ஐயோ, என் செயின் உள்ள விழுந்துச்சு. யாராவது எடுத்தாங்களே. என்னாச்சு? என் செயின் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள குதிச்சிட்டியே. ஏய், எந்த பக்கம் வந்துச்சு? அந்த பக்கம். இவ்வளவு பெரிய கிணத்துல எந்த பக்கம்னா அந்த பக்கம். எந்த பக்கம் வந்துச்சு? இந்த பக்கம். கடை சொல்ல போறியா இல்லையா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இந்த பக்கம் இல்ல, அதாவது அங்கிட்டு. விளையாடுறியா? ஒரு பக்கமா விழுகல. செயின் இதோ இல்லையே. கடை பாபா, அந்த குண்டு குதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொம்பளை என்ன பொசுக்குன்னு இறக்க வந்துருவேன். வெளியே இது அம்மன் கோயில் கடவை சொல்லுங்க. வேண்டா, கம்மியா இருக்கு. யோ முத்து சேருவது, என்னைய அசத்துறீங்க? கள்ள ஓட்டு போறதுலயும் சரி, கள்ள நோட்டு அடிக்கிறதுலயும் சரி, கள்ள சாராயம் காய்ச்சறதுலயும் சரி, இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது. எங்க பாரு, ஃபேக்டரி மாதிரி வச்சு காய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஏண்டா இதுக்குன்னே படிச்சு டிப்ளமா வாங்கணுங்களா நீங்க? ஏங்க ஒரே நாத்து அடிக்குதே. ஏன் நீ குடிக்க மாட்டியா? எப்பவாவது. என்ன நாத்தம் அடிக்கும்னா? சும்மா வேணுமா? கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். டேய், இவனுக்கு சூடூர்ல சாரை ஊத்தி கொடுங்கடா. இந்த கொலை விடுங்க. குட்டிக்கவே இல்லை, அதுக்குள்ள கொடைய மாத்திர பாத்தியா? பட்டா படம் நாய். என்ன முத்து சேருவது கூப்பிட்டு அனுப்பிச்சாம? டவுன்ல 4 பிராந்தி கடை ஏகத்துக்கு வந்திருக்கு. சரி, அதை எடுத்தோம்னா அந்த சரக்கையும் இந்த சரக்கையும் கலந்து வித்து சீக்கிரமா ஒரு கோடி சொன்னாயிரலாம்ல. ஆக யாரு வேண்டானா? இப்ப 7 எடுக்க 5 லட்சம் ரூபா வேணும். 5 லட்சம் ரூபாயா? யாரு கேட்டிருக்கு? வாசப்பா, நீ 4 காசு வச்சிருக்கேன்னா அது காரணம் நான் தான். எனக்கே இல்லைங்கிறியா? அப்புறம் நான் நல்லவன் ஆயிருவேன். உண்மையை சொன்னேன்னா நீ காலம் பூரா கம்பி எண்ண வேண்டி வரும். என்ன முத்து சேருவது இப்படி கோவப்படுற? இதுக்கு கேட்டா 5 லட்சம் ரூபா தானே வேணும். நாளைக்கு காலையில நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, நீ காலம் பூரா நல்லவனா மாறவும் கூடாது, நான் கம்பி எண்ணவும் கூடாது. அதை கருத்துல வச்சுட்டு சாராயம் காச்சு. ஏய், குடிச்சது போது வாட நாய். இந்தாக்க துண்டே. கொண்டா. நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாது. யார் சொல்லிருப்பா? இவனா இருக்குமோ? இவனே தான். நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே. நான் அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா ஒண்ணு, பூங்கோத சொல்லித்தான் பொன்ராஜி கணத்துள்ள தப்பான்னு குதிச்சான்னு நான் சொல்லவே இல்லை. ஆஹா, உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால்
சத்தியமா நான் சிஞ்சர் பீர் தான் குடிச்சேன். வேண்டாம் கேளு. என்ன வேணும்? ஏன்பா இங்க என்னமோ சிஞ்சல் பீர் விக்கிறியாமே, எனக்கு ஒண்ணு கொடு. குடுறா. வாசனை சரியில்லையே, இன்னொன்னு கொடு. இதுவும் வாசனை சரியில்லையே. ஐயா இதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. உன்னை பார்த்தா ஜிஞ்சர் பீர் குடிக்க வந்த மாதிரி தெரியலையே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா கோயில் வாசப்படியில பாட்டில்ல சிஞ்சர் பீருங்கிற பேர்ல கள்ளச்சாராயத்தை அடைச்சு பப்ளிக் ஏமாத்தீங்க. பப்ளிக்க பத்தி பேசுறதுக்கு நீ என்ன பாராளுமன்ற உறுப்பினரா? அப்படிதான் கேட்போம். இப்ப ஒழுங்கா மரியாதையா இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போலீஸ்ல சரணடைறது நல்லது. கடையை காலி பண்ணா என்ன பண்ணுவ? ஏய் நில்லு, நீ இந்த சிஞ்சர் பீர் காய்ச்சறா. முதல்ல உன்னை காய்ச்சற. இந்த வாங்கிக்க, இந்த வாங்கிக்க. என்ன அடிக்கிறீங்க? பரதேசி பையன். அடுத்து யாரு? இவங்க எல்லாம் புடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னை மாதிரி ஊர்ல ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது. வரேன்பா. என்ன நியாயம் தர்மம்? அடிச்சு போட. நீங்க ஒண்ணு கவலைப்படுறீங்க, எல்லாம் நான் பேசிக்கிறேன். கண்டா கண்டா வாங்க வாங்க. என்ன வாத்தியார் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்லப்பா, ஆ. இந்த வருஷம் சுதந்திர தின விழா வருது இல்ல? ஆமா. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஊர்காரன் கச்சேரி தான், அதுவும் உன் கச்சேரி தான் வைக்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்குதுங்கப்பா. இப்ப அடம் பிடிச்ச என்னப்பா பண்றது? நான் தான் அடகு பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறேனே. ஏன் இப்ப எதுவும் வாசிக்கிறது இல்லையா? கொசு கிசு கடிச்சா அப்பப்ப வாசிக்கிறது உண்டு. ஏன்பா இப்படி எல்லாம் விரக்தியா பேசுற? நீங்க சும்மா இருங்க. எப்ப அந்த பண்ணி என் பானையை கொட்டா குச்சியை உடைச்சானோ அப்பவே வித்வானுங்கிற பேரை நான் வித்ரா பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்ப நாம என்ன பண்ணலாம்? வேற நல்ல வித்வானா பார்க்க வேண்டியதுதான். ட்ரை பண்ணுங்க, ஆனா என் அளவு கிடைக்காது. சரி கண்டா, என்ன டொனேஷன் எழுதிக்கலாம் சொல்லு. 2 அண்டா எழுதிக்கிங்க. அண்டவா? ஆமா, அடவன் நிறைய வச்சிருக்கானு 2 எழுதி ஆமா, வேண்டியது. அடகுக்காரன் வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்னமோ நான் பதில் சொல்லிட்டு போற போவாடுகளை என்னமோ பேசிட்டே இருக்கிறேன். சரியான அது லூசா வேற ஒண்ணு இல்ல, தன்னால வித்வானாக முடியலங்கிற எரிச்சல்ல அப்படி எரிஞ்சு விடுறாரு. அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அங்கே நின்னீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏதோ மூளை கோளாறு போல தப்பிச்சுக்கலாம் வாங்க. இப்படி சொல்றீங்க? நீயா? ஏயா எரும மாடு மாதிரி இடிச்சது இல்லாம பசும்பால வேற கொட்டிட்டியே. பச்சை குழந்தை கீழே விழுந்துச்சுன்னு பரிதாபப்படுவியா? பால் போச்சு மோர் போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கே. ஒரு செம்பு தானே போச்சு. உனக்கு எத்தனை செம்பு வேணும்? காசு கொடுத்து வாங்கி தரேன். அடத்து. சரி சரி கோச்சுக்கிறாத. ஆமா, நீயும் பூங்கோதையும் சேர்ந்து பொன்ராச கிணத்துக்குள்ள குதிக்க வச்சீங்களே. பின்ன என்னையா பாவம், அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தது. அவர் என்னமோ கண்டுக்காம போயிட்டாரா? எங்க ஆளு உங்க ஆளு மாதிரி லோலாய் கிடையாது. லோலாயே கிடையாதா? வேணா பாரியா, பூங்கோத பின்னால் அவரை லோலோன்னு அலைய வைக்கல. என் பேர் வள்ளி இல்ல. நான் உன் பின்னாடி லோலோன்னு அலையிறேன். என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய. முதல்ல அவங்க 2 பேர் லிங்க் ஆறதுக்கு ஒரு யோசனை சொல்லியா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லிங்க் ஆயிடலாம். முதல்ல நம்ம லீங்காவும் யோ, ஒரு யோசனை சொல்லியானா? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கதை கொடு. யோ, ஏன் காதை கடிக்கிற? தெரியாம பல்லு போட்டுச்சுமா. இப்ப விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்க. பொண்டாசல பொண்டாசல காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அன்னைக்கு கிணத்தடியில உங்களை கலாட்டா பண்ணது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் பூங்கோதையை போட்டு செமத்தியா அடிச்சுட்டாரு. அப்புறம் அதனால பூங்கோதை கோச்சிட்டு அதே கிணத்துல விழுந்து சாவரேன்னு போகுது. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். பூங்குத பூங்குத என்ன சொல்லுவேன் எது சொல்லுவேன்? கையும் ஓடல கால் ஓடல. ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வர? அன்னைக்கு பொன்ராச பொய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிடல. அவன் ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க 3 லிட்டர் சாராயத்தை அடிச்சிட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா. நிஜமாவா சொல்றேன்? ஆமா, பின்ன என்ன பையன் சொல்றேன். இவன் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. ஓடாத. ஓடின வேகத்துல வயலது வரப்புறம் தெரியலையா? ஐயோ, ரொம்ப குடிச்சிருப்பார் போல இருக்கே. இப்படி தடுமாறாரு. இல்ல ஓடாத. என்ன விட்டுறியா? என்ன விட்டுறியா? விட்டுறியாவா? இரு இப்ப. ஐயோ, விட்டுறியா? எனக்கு எடுத்துறாதயா? எடுத்துடாதேவா? என்ன விளையாடுறியா? பாவம் தற்கொலை பண்ணிக்க போறீங்க, காப்பாத்த வந்தா இப்ப பழி என் மேல போடுறிய. என்ன வளர்றீங்க? நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? நீ தற்கொலை பண்ணிக்க போறதான வள்ளி என்கிட்ட சொன்னுச்சு. இல்லையே, நீங்க சாராயத்தை குடிச்சிட்டு எனக்கு எடுக்க போறதா சக்கரை சொன்னான். அதான் நான் பயந்து ஓடி வந்தேன். ஓஹோ அப்படியா? ஏன் அப்படி சொன்னாங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் சொன்னோம். நேரம் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்குமே.
ஐயோ சுளுக்கு பிடிச்சிருச்சுங்க. இந்த இடத்துல ஏன் அடிச்சா? நான் தான் இடுப்புல கை வச்சு அடிப்பேன்னு தெரியும்ல. சுளுக்கு எந்த இடத்துலன்னு சொல்ல முடியானே. சுளுக்கு எனக்கு இல்ல. உங்க ஆத்தாவுக்கா? யோ சும்மா இருக்க மாட்டேன். பெரியவர் போட்டு பூங்குதைக்கு பொண்டாசனை கூப்பிடு. நீயே கூப்பிட்டுக்க. பொண்டாசனை பொண்டாசனை. யாரு? அண்ணே பெரியவர் பொண்ணு பூங்குதைக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து சுளுக்கு எடுக்கணுமா? பெரியவர் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த கதையில இங்க விடாத, அதுக்கு வேற ஆளை பாரு. டேய் வாடா வேலைக்கு போலாம். கொஞ்சம் பொறுத்து போகலாம். அண்ணே நான் பொய் சொல்லனே, சத்தியமா சொல்றேன். நீங்க வந்து சுளுக்கு எடுக்கல இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் கிணத்துல பட்ட பாட போதும், நான் வரமாட்டேன் போ. ஐயோ அண்ணே. பொன்ராசு அந்த பொண்ணு சத்தியம் பண்ணதில்ல நெசமா தான் இருக்கும். போயிட்டு வந்துறியா? அம்மா இத பத்தி உனக்கு தெரியாதுமா, அது டூப் கோஸ்டிங். சொன்னா கேளு, ஆபத்துக்கு பாவம் இல்ல. போய் எடுத்துட்டு வந்துரு. போ வாப்பா. போயிட்டு போச்சுட்டு வா. கொஞ்ச நேரம் இரு. சூப்பர் இடுப்பு. அம்மா இப்பதானே சொன்னேன். மறந்துட்டேம்மா. ஏமா சுளுக்கு எங்க பிடிச்சிருக்கு? அங்க என்ன பேச்சு? எந்த சந்தேகம் முதல்ல எங்கிட்ட கேளு. எந்த இடம்னு சரியா தெரிஞ்சாதான் சுளுக்கு எடுக்க முடியும். காதுக்கு கீழே. அது அவங்க சொல்லணும்ல. இங்கதான். எங்க குடும்பத்து பொம்பளைங்க வெளியாளு கிட்ட பேச மாட்டாங்க. ஓஹோ விளக்கணும் தானே. பின்ன வேப்பனையா வச்சிருப்பாங்க. ஐயா ஐயோ யோ பாத்தடியா, கழுத்து கழுத்து நசுக்கி போடாத. சுளுக்கு எடுக்கும்போது வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏராசா வலிக்குதாடா? யோ சீக்கிரம் அடியா, குழந்தை அழுகுது. யோ பாத்தடியா. நரம்பு நாலா பக்கமும் சுருண்டு கிடக்குதுங்க, சுளுக்கு எடுக்க லேட் ஆகும். உனக்கு எடுக்க தெரியுமா? என் பொண்ணுக்கு அதுல ட்ரைனிங் எடுக்கிறியா? இதுதான் நான் சொன்னேன். கொசுக்குழுக்க வச்சுக்கிறியா? ஒரு பேச்சுக்கு சொன்னியா? உட்காரியா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் கொஞ்சம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயோ கத்தாரம்மா. ஐயோ ஐயோ பாத்தியா? யோ குழந்தை கொண்டு போடாத. நீங்க அப்படி இருக்கீங்களா? நான் இங்கதான் இருப்பேன். நீங்க இருந்தா அது ரொம்ப கத்துக்கா, அப்ப நான் பாய விட்டு போயிருவாமா. நீங்க தான் அப்படி போங்களேன். பூங்கோதிமா பள்ளி கண்ணு கை மேலேயே இருக்கட்டும், நகர விடாத. ஆபரேஷன் 5 நிமிஷத்துல பண்ணிருக்காங்க. சுளுக்கு எடுக்கிறான் எடுத்தே. கட்டாச்சுமா. பேசும்போது தலையை அப்படி அழைச்சு பேசக்கூடாது. சரியாயிடும்ல. ஒரு 2 நாள்ல சரியாயிரும். எதுக்கும் படுக்கும்போது தலையில படி வச்சு படுக்க சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன். நான் அங்க ஒண்ணும் சொல்லிக்க வேணாம். நீ வாங்க விட்டா டாட்டா சொல்லணும் போல். இப்ப படி வச்சு படுக்க சொல்றேன். இது எப்படி ஹோமியோபதியா அலோபதியா? வெங்கடாச்சலபதி. பக்தி ட்ரீட்மெண்டா? இந்த சுளுக்கு எடுக்கிறது பணத்துக்காக இல்ல, புண்ணியத்துக்காக. பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கோயில் உண்டியில போட்டுருங்க. இந்த பணமே கோயில் உண்டியில எடுத்ததுதான். நாணய மனுஷனுக்கு அவசியம், அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான வாப்பா. என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற? அண்டா வச்சுட்டு எவ்வளவு பணம் வேணும்? நான் அடை வைக்க வரல. சரி இந்த அண்டை இங்க இருக்கட்டும். இங்கே இருந்தா கடையை மறைக்குமேப்பா. அட எடுத்து வைல. சரி நீங்க போங்க, அப்புறம் வந்து வைக்கிறேன். என் வாத்தியங்களை உடைச்சே இல்ல, உன்னை வச்சுக்கிறேன்டா. அத்தா இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன். நல்லா இருக்கா? பூங்கோதை எங்க? தெரியாது. என்ன தெரியாது? அரிசி ஒரு போனாலும் தெரியாது, அன்னப்புள்ள போனாலும் தெரியாது. எதுக்கு இந்த வீட்டுல நீ இருக்கிற? எப்ப போனாலும் தெரியுமா? எனக்கு தெரியலங்க, என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போல. பசி தாங்க மாட்டாள கழுத. எங்க போய் மாட்டிட்டா? அப்பா சாம்பார் எடுத்துமாப்பா. போதும் போதும். எங்க போயிட்டு வர? நம்ம செல்வி இருக்கால, அவங்க வீட்டுல. ஐயோ தண்ணி குடிங்க. என்ன கையில மீன் குழம்பு வாசனை? எங்க சாப்பிட்ட? அது ஏன் முழிக்கிற? எங்க சாப்பிட்டேன்னு கேக்குறேன். சொன்ன என்ன? அதுப்பா செல்வி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேனப்பா. அவங்க கண்டிப்பா சாப்பிட சொன்னாங்க. எப்படி சாப்பிடாம வர்றது? அதனால தான் அங்கேயே செல்வியே உன்னை தேடிட்டு இங்க வந்தா. அவ இங்க சாப்பிட்டு போறா, நீ அவ வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டியா? அதானே. ஆத்துல பசங்களோட விளையாட போனா அங்க ஆத்துல மீன் பிடிச்சேன். மசாலாவோட மீன் பிடிச்சியா? பட்டகிராம் வாசம் அடிக்குது. இப்ப நான் யதார்த்தமா தானே எந்திரிச்சேன். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நான் அடிச்சிருக்கணும்னு பயப்படுறேன். நான் எப்பவாவது உன்னை அடிச்சிருக்கேனா? நீ எங்க மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? அதான் இது பார், இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல. சாவகாசமா சாயங்காலம் சொல்லு. ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டே முன்னாடி நிக்கார அசிங்கமா இருக்கு. கூட்டு போ வழி உள்ள. போல போ. செம்புளே செம்புளே. என்ன என்ன வரை கீழே இருந்த?
இல்லங்க காலமுக்கெல்லாம் கீழே உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன். பூங்கோதை இருக்காளே, எந்த பூங்கோதை? கிழிஞ்சது போ. என் பொண்ணு பூங்கோதைடா. என்னைக்காவது என்னை விட்டு அவ சாப்பிட்டுருக்காளா? இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கா. அது ஏனோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா. சிறு வயசு வேறையா, காதல் கீதல்ல மாட்டிருப்பாளோ? என்ன சொல்றது? அது யாருன்னு கண்டுபிடிடா. கண்டுபிடிக்கிறேன் இப்ப காலம் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, தென்றல் வந்து இன்பமாய் பேசுதே. பேசுறேன். வாங்க, என்ன நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க? என்னது வராதவனா? அன்னைக்கு கூட அண்டா வந்து கொடுத்தனே. ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே. இதோ இங்கேயே வச்சிருக்கிறேனே. இந்தா வரங்க. இதே எடுத்துட்டு போங்க. இத நான் குடுக்கலையே. அட ராஜு, அண்டா குட்டி போட்டுருச்சு. இது அண்டா குட்டி போட்டுச்சா? அது எப்படிங்க? பிள்ளையார் பால் குடிச்சதை நாம நம்பலையா? ஆமா, அது மாதிரி தான் இது. பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அட சத்தம் கூட ஒண்ணா தாங்க வருது. ஏன்டா வச்ச குட்டி போடாதா? ஐயோ, இப்படி இருந்து தெரிஞ்சா பெருசா கொண்டாந்துருப்பனே. ஆமா, இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாக்கு. வர்றேன். வாங்க வாங்க. போறேன். போங்க போங்க. வர்றேன். மகனே, வாமா. என் கொப்பனும் கொடுத்துருக்காங்க. என்ன சண்முகம் ஒரே அடியா லீவ் போட்டு ஊர்லயே தங்கிட்டா போல இருக்கு. என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டா. நம்ம ஊர் ஸ்கூல்லயே டீச்சரா இருக்கணுங்கிறதுக்காக அங்கே இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்ற அப்படி பாக்குற? என் பொண்ணு பத்மினி தான், அடையாளம் தெரியலையா? பார்த்து பல வருஷம் ஆச்சா. பணமரம் மாதிரி வளர்ந்தோன்னு அடையாளமே தெரியல. பொண்ணு வளர்த்தியா பீக்க வளர்த்தியான்னு சொல்லுவாங்க. அது சரி, என்ன எல்லாரும் குடும்பத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பொன்ராசுக்கு பெரியவர் பொண்ணு பூங்கதைக்கும் திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அதான் டவுனுக்கு போய் வாத்திய கோஷ்டியும் பரதநாட்டிய கோஷ்டியும் புக் பண்ண போறோம். என்னப்பா இது, நெசமாவா சொல்றேன்? ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எல்லாரும் விசேஷத்துக்கு வந்து சேருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சிடலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யப்பா. நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லங்க, லோடத்தை வெளியூர் போறேன், வர 2 நாள் ஆகும். சரி, வழியில வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கு. ஆமா யாரையும் நம்ப முடியல. இந்த செயினை வச்சு வைங்க. இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட நம்பிக்கையா இருக்கும். ஆமா, அன்னைக்கு அண்டா கொடுத்துட்டு போனேன். அது குட்டி குட்டி, அது ஒரு குட்டி கதையப்பா. அதத்தான் மனசுல வச்சுக்கிறேன். வர்றேன். அப்பா, இந்தாங்க நீங்க கேட்ட திருநெல்வேலி அல்வா பூ வாங்கிட்டு வந்தேன். யாருக்குன்னு சொல்லுங்க. நீ சின்ன பையன் சொன்னா உனக்கு புரியாது. கொண்டா. நானு? ஆமா. யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன். என் பொண்டாட்டி வசியப்படுத்த அல்வா பூ வாங்கிட்டு போறேன். எங்க அப்பா அம்மா சொல்லிப்படாத. இன்னைக்கு நீ என்ன பண்ற? வேற டிரைவர் வச்சு லோட் ஆகிட்டு அங்கேயே இரு, நான் காலை வந்து சேர்ந்துறேன். சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு தடவை சொன்ன அப்படி ஞாபகம் வச்சிருப்பேன். நான் வர்றேன். இருங்க. என்ன இப்படியே போனா அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வராது. ஆமா, வாய்க்குள்ள வைங்க. நல்ல யோசனை சொன்னேன். ஆமா, சரி ஞாபகம் வர்றேன். சரி, போயிட்டு வாங்க. நீ இங்க உட்கார்ந்திருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிய வசியம் பண்ண பூ அல்வா வாங்கிட்டு போறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. நீ வேற டிரைவரை வச்சு லோடு ஏத்திக்க. நான் காலைல தான் வரும்னு சொன்னீங்க. நான் ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி தெரியுமில்ல? ஏண்டா அவன் லோடு கிடைக்கலன்னு லோலோன்னு அலையணும். நீ கிடைச்ச லோட வேற வண்டிக்கு மாத்திட்டு வேடிக்கையாடா காட்டுறீங்க. அட நீங்க வேறப்பா, அவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றது? இந்த பாக்கெட்ல பூவோ இந்த பாக்கெட்ல அல்வாவும் இருக்கு. அவர் என்ன நினைப்பாரு? என்ன தப்பா நினைப்பாருல்ல? ஆனா எடுத்து கொடுங்க. எடுங்க, வெக்கப்படாம எடுங்க. எங்க பாருங்க பூவு பாருங்க. திருநெல்வேலி நெய் அல்வாவா? இங்க பாருங்க அல்வா. எவ்வளவு அல்வா பாருங்க. இத வர்ற ஐயரு நாள் குறிச்சு தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அவ்வளவுதான். நீ டேய், உங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில இருக்காராம். பணம் கேட்டு விட்டுருக்காரு, தரேன், கொடுத்துட்டு வா. அப்பா உடம்புல மதப்பா இருக்கு. நான் திண்ணையில படுத்துட்டு காலை பஸ்ல போயிடுறேன். முதல் பஸ்ல கிடையாது, இப்ப ஒரு பஸ்ல காலையில போய் சொல்லுங்க. சுமாரா என்ன சுமாரா? இங்க என்ன செய்ய போறீங்க? பொண்டாட்டி விட பெரியப்பா தான் முக்கியம். வீடு லோடுல நான் பாத்துக்கிறேன். ஆனா கொடுத்து தொலைங்க. போங்க இந்தா. பூங்கோதைக்கிட்ட ஒரு மேட்டர் பேச இருக்கு. வேணா, பெரியப்பாவை முதல்ல போய் பாரு. உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டான். போப்பா. முகத்தையாவது பாத்துட்டு போயிடுறேன். டேய்,
உன்னை பத்தி தெரியும்டா, உனக்கு அவ்வளவு போதாது. போடா அண்ணா, முகத்தை பாக்குறான். போடா. அப்பாடி, இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு? பூ மட்டும் இல்ல, அல்வா வேற வாங்கி வச்சிருக்கிற. அல்வா. அல்வாவா? இத பாரு. என்ன அது வெறும் இலையா இருக்கு? விளையாட்டு காட்டுறியா? எங்க போச்சு? ஏய், இதுல அல்வா இருந்தது, எங்க காணோம்? நான் அப்பவே சாப்பிட்டுல, இப்ப கேக்குறீங்க? எனக்கு அல்வா ரொம்ப அப்படின்னு தெரியாதாக்கும். சீ, காரியத்துக்கு. காமாட்சி, என்ன? இவன் என்ன வேன்ல போறான்னா சாவி இங்க விட்டு போயிருக்கான். அத வாங்கிட்டு போதான் வந்தேன். என்ன இப்படி போனா இப்படி வர்றான்? அதானே, இந்த 2 பேர்ல யாருங்க பொன்ராசு? ஏய், எனக்கு ஒரு பொண்டாடி தாண்டா. ஆமா, உனக்கு 2 பொண்டாட்டி இருந்தாலும் சும்மாரியா வாய முடிட்டு. வணக்கங்க. ஆ, அன்னைக்கு செயின் கொடுத்து போனல, ஆ. அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயையோ, என்ன ஐயோ? உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன் 2 குட்டி போட்டுச்சா? இல்ல, நீங்க செயின் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. என்னது செயின் செத்து போச்சா? செயின் எப்படி சாகும்? நான் நம்ப மாட்டேன். டேய், அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல்ல, ஆமா. வாங்கிட்டு போனேல்ல, ஆ. அண்டா குட்டி போடுமா? போடாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போடும். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்பு. செயின் எப்படி சாகும்? டேய், பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்திட்டேன். போலீஸ் போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா. டேய் 10 பவுண்ட் குடுறா. டேய் குடுறா. இருடா. குடுறா. டேய், குடுறா. கையேறா. பாப்ளி. கையேறா. பாப்ளி. என்ன தகராறு? ஐயா, இவர்ட்ட செயின் கொடுத்தேன். திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது, நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அதை இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு வாங்கிட்டு கேளுங்க. போனே இல்லையா? வாங்கினேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ, அவர் சொல்றது நியாயம் தானே. அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனல. ஆ. இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே. சரி, செயின் செத்து போனதாவே வச்சுக்குறோம். ஆ. அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். இந்தா, அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன். ஒன்ன கரைக்கிறேன்டா. போடா. தூங்கிட்டியா? ப்ளீஸ் எந்திரிமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன நீ ரொம்ப புக் பண்ணிக்கிற? அவங்க இருக்காங்க, வா கொல்லாபமா பேசிட்டு வருவோம். ஐயோ, நான் வர மாட்டேன். வரமாட்டியா? அப்புறம் தூங்கிட்டு போறியா? ஆமா. ஐயோ, அப்பா முடிச்சிட்டாரு. யோ, என்னையா கெட்டானவா? பொன்ராச காணுமே. கொல்ல பக்கம் பாருப்பா, பேசாம பாடு. அதுக்கே இப்படி பாக்குற? பாடு. எங்க போயிருப்பான்? காணோமே. அங்கேயும் காணும். எங்க அவன்? தூங்கிட்டு தானே இருந்தான். பொன்ராசு, ஐயோ, எந்திரிச்சு வாப்பா. அங்க வந்து படு. அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை எழுப்பான்னு பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அது ஒரே ராத்திரி பூரா ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் பொத்திக்கிற பூங்கிட்ட போர் வாங்க போயிருந்தேன். உனக்கு பொத்திக்கிறதுக்கு போறதானே வேணும். இந்த பொத்தி. இத மனுஷன் பத்துவானா? நான் சும்மாவே படுத்து தூங்குறேன். டேய், உன் கொரட்டைய பத்தி எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு விடிய விடிய ராமாயணம் தான். என்னங்க இது? நம்ம ஊர் கிணத்துல 100 அடி 200 அடி வெட்டினாலே தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க நினைச்ச உடனே கண்ணீரை பலபலன்னு கொட்டுறீங்க. அதுதான்டா டெக்னிக். என்ன டெக்னிக் பிக்னிக்? ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகலையா? புருஷன் கூப்பிட்டோன்னு பொத்துக்குன்னு போயிடுச்சு. அதுதான் நம்ம மண்ணோட மகிமை. என்னோட மகிமை அவளுக்கு தெரிய வேண்டாமா? என்ன செய்ய போறீங்க? ஒரு ஆணும் பொண்ணு அவங்களாவே சேர்ந்துக்குவாங்க. பிரிக்கிறதுக்கு தான்டா பிரெயினை யூஸ் பண்ணோம். வா, சாமி கும்பிட்டு சாவகாசமா பேசுவோம். வாங்க யாரே வாங்க. உங்களை தான் நான் வள வீசி தெரிவிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் பேனம் தர்றேன், நாளை இங்கே குறிச்சு கொடுத்துருங்க. உங்க வாக்குமூலம் இல்லாம என் பொண்டாட்டிட்ட ஒண்ணு நடக்காது போல இருக்கு. என்ன ஆணுகிட்ட இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? அவர் பேச மாட்டார் பொன்ராசு. ஏன்? என் ஆத்துக்காருக்கு வாய்ச்சொலுக்கு பிடிச்சிடுத்து. வாய் சுலுக்கா? எப்படிங்க? நான் சொல்றேன் பொன்ராசு. இந்தாங்க அண்ணா, சாப்பிடுங்க. பட்டு, நீ ஒண்ணுன்னா அங்க இருந்து போடு. நான் இங்க இருந்தே ஆண் சொல்லி சாப்பிடுறேன். சரிண்ணா. ஆ சொல்லுங்க. ஐயோ, மிஸ் ஆயிடுத்தே. இப்ப போடு, நான் ரெடி ஆயிட்டேன். ஆ சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஆ சொல்லுங்க. நன்னா ஆ சொல்லுங்கண்ணா. போறேண்ணா.
இதுதான்ப்பா நடந்தது. ஐயரே, சின்னஞ்சிறுசுங்க எங்களை பிரிச்சு வச்சுட்டு கரடு கட்டைய நீங்க மடியில படுத்து கொஞ்சலா? எங்க சாந்தி மூத்தத்தை நிறுத்தி வச்ச உங்க வாய்ச்சுலுக்கு நான் எடுக்க மாட்டேன். அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டார். வாய்ஸுலுக்கு எடுத்து விட்டுருப்பா. ரொம்ப நேரமா இப்படியே இருக்கார். என்னங்க பாவம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடுறேன். உங்க மாமி சொன்ன எடுக்கல, ஏன் ஆளு சொல்லிட்டா. என்ன பண்றாசு? அவர் கொடுத்த போறியா? அவரை கொடுத்துறதுன்னா அன்னைக்கே கொடுத்திருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா சரியாச்சா? அம்பி, என் வாய் கொழுப்பால என் வாயே சொல்லி கெட்டெடுத்து அவ பேச்ச கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ண. இனிமே ஜன்மத்திலையும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமா. அப்ப முதல்ல இன்னைக்கு வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுடலாம். நிறைஞ்ச அமாவாசை. லைட்ட ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி ஐயரே, உங்களுக்கு ரெடியாரு? சேதுபதி, உனக்கும் வயசாயிட்டே இருக்கு. நீ நம்ம பூங்கோதையவே நினைச்சிட்டு இருக்காத. ஒரு சின்ன பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி? திடீர்னு உன் மகமான பாசம் வந்துருச்சோ? உண்மையை வெளியே சொன்னேன்னு வை, உன் வேஷம் கலைஞ்சிரும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. நீ என்ன நீ ஐயரு ஐயா ஐயா, ஏன்டா வேற மாதிரி ஓடி வர? இப்ப வெறியா பிடிச்சும் போல் இருக்கு. நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடக்க போகுது. என்னன்னு சொல்லிடா. நான் அந்த ஐயர் நம்ம கிட்ட 1500 ரூபாய் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஒன்றாசு வாய்ச்சொல் எடுத்து விட்டான்றக்காக அவனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு விட்டான். அந்த நாயை உயிரோட விட்ட. அட அதுக்கு தாங்க ஆளுகளோட அவன் வீட்டுக்கு போனேன். அவன் மானையை கூட்டிட்டு வரக்க எங்கேயோ ஓடி போயிட்டானா. இப்போ வாதியாரு பையன் சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் பழமெல்லாம் வாங்கி ஏக தடபுடல் பண்ணுவாரு. டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கு. பால் பழத்தை பார்த்தோன்னே இந்த காலத்து பசங்களுக்கு மூடு வந்துடும், பாட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள பாதி உலகத்தையே அழைச்சு போலாமியா? யோ, இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி பயமுறுத்தினா எனக்கு மூளை வேலை செய்யாது. தட்டி கொடுத்து வேலை வாங்கப்பா. எப்படியோ எனக்கு உன் பொண்ணு வேணும். பிரதர், மாளிகையுமா எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரதர், நீங்க மாளிகையுமா எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல 2 கல்யாணம். ஆமாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சிக்காதீங்க, நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க, நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக் ஆஃப் பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர், நீங்க எங்க? பிரதர், நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? டேய், டேய், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா, நான் உன்னை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச பொண்ணை மட்டும் நீ நினைக்கலாமா? டேய், வள்ளி எனக்கு தான். இல்ல, வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டையை பிடிப்பேன். நான் சட்டை பிடிப்பேன். வள்ளி எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். ஏன்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாயக வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் இவட கேவலம்ங்க. உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புறா, நான் அவளை விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது, நான் அவளை விரும்புறேன். என்னமா இதெல்லாம்? இல்ல மாமா, இவங்க 2 பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்குவேன்னு. அதான் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்ப உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளிய வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். கரெக்ட்டுங்க. கரெக்ட். டேய், 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 டேய். ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் என்ன வரல? டேய், டேய். இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு. அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம், ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சர்ரா போடா. ஆமா. நான்சென்ஸ். நான்சென்ஸ். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போல் யாவும் நிறைவேறுதே. கண்ணும் கண்ணும் இங்க தொடாதீங்க, தாயத்து கட்டிருக்கேன். ஓ, இது விரதக்கை. அங்கேயும் தொடக்கூடாதா? எந்திரி மேல. என்ன கட்டு, அந்த கூச்சம் இன்னும் உனக்கு இருக்கா? இன்னைக்கு அந்த கூச்சத்தை நான் போக்கிடுறேன். எப்படி? என்ன இப்படி
பூரா நீங்க என்ன தொடவே முடியாது. மீறி தொட்டன்னா தொட்டா அடிப்பேன். வேணா விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். எதிர்க்கையா நான் உன்னை தொடர மாதிரி இல்ல, அடி வாங்குற மாதிரி இல்ல. எங்க போறீங்க? பொறுத்திருந்து பார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. நான் தானே மாமா அடிச்சேன். இந்த குளத்துல எங்க போறீங்க? காசியை தேடி தாண்டி போறேன். நான் உங்களை போக விட மாட்டேன். என்ன மாமா அடிச்சிட்டீங்க? இப்ப கூச்ச எனக்கு வந்துருச்சு. இனிமே நீ என்ன தொடக்கூடாது. யாரோ ஒரு கவிஞன் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடானா. நீ அடிச்ச 2 அடியில என்னோட நிலைமை எப்படி ஆயிருச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நோ, இனிமே நான் வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே கிடையாது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைகளுக்கு அடியேன் ஒரு பெரிய உதாரணம். அடியே, வாத்தியத்தை நான் விட்டாலும் வாத்தியம் என்ன விடுற மாதிரி இல்ல. முடிந்தால் என்னை காசியில் வந்து பார். சவுத் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ. என்னங்க உங்களையே கொல்ல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஐடியா கொடுத்தது நானு, அதை வச்சு என்னையே க்ளோஸ் பண்ணலாம்னு பாக்குறானா. இந்த நாய் கால் வந்து பேசாம மாப்பிள்ள பொன்ராசு காலையே விழுந்துருக்கலாம். இப்ப என்ன பண்ண போறீங்க? உடனே போய் காலை விழ போறீங்களா? அது அப்புறம் விழுந்துக்கலாம்டா. காலை முதல்ல வயலில் விட்டுருக்கோம். ஜாக்கிரதையா தடுக்கணும். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. செத்துக்கிட்டு போயிடாதீங்க. உங்களை நம்ப எதிர்காலத்துல நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க, பார்த்தா இன்னும் சேர்த்து கொண்டு போறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இவன் போன இடத்துக்கு ஆத்தா உன்னை அனுப்பிச்சு வச்சிருப்பா. ஏதோ நல்ல காலம் நீ போச்சுக்கிட்ட. ஆத்தா விட்டுட்டாலும் சட்டம் உன்னை விடாது. உனக்கு ஜெயில் தான். இவன் கூட எப்ப சேர்ந்தனோ அப்பவே எனக்கு தெரியும் என் கடைசி கால ஜெயில தான். அது என்னடா அது அச்சடிச்ச சோறும் அவன்ஸ் குழம்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் மாப்பிள்ள வாயால மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்க அதை மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லுமா. நீங்க கவலையே படாதீங்க. 10 மாசத்துல குழந்தையோட நாங்க ஜெயில வந்து பாக்குறோம். ஆனா சாந்தி முத்து இந்த ஊர்ல இல்ல, நாங்க வடக்க போறோம். ஐயா, அந்த கிருஷ்ணகிரி வடக்க தாங்க போயிருக்காரு. அப்படியா? அப்ப நாங்க தெக்க போயிடுறோம்.